Hi team, good morning everyone. I am Ranjini George, Branch Director of Vestige. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூம்குள்ளே போயிட்டு எப்படி நம்ம லிங்க் க்ரியேட் பண்ணுறது. இப்போ மீட்டிங் அட்டென்ட் பண்ணணுன்னா லிங்க்ன்றது மஸ்ட், கண்டிப்பாக தேவை. அதுக்கு நம்ம எப்படி அந்த லிங்க்கை நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப ஈஸியாக நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஜூம் ஆப் என்கிட்ட இருக்குது. இது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இப்படி தான் காமிக்கும், எல்லாருக்குமே இப்படி தான் காமிக்கும். இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்களா, ஃபர்ஸ்ட் மீட், செகண்ட் ஜாயின், தேர்ட் ஷெட்யூல், ஃபோர்த் ஷேர் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷனில் நம்ம இன்றைக்கி என்ன செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஷெட்யூல் தான். இந்த தேர்ட் ஒன்றா இருக்குது பாருங்கள், 3ஆவதா 19 19 அப்படின்னு போட்டு அதுதான் நான் இப்போது கிளிக் பண்ண போகிறேன். நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இப்படி தான் வரும், ஷெட்யூல் மீட்டிங். இப்போ இந்த ஷெட்யூல் மீட்டிங்கை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டாபிக் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன மீட்டிங் எடுக்க போகிறோம் அப்படின்னா டைகர் டீம் மீட்டிங் தான். இப்போ டைகர் டீம் மீட்டிங் என்னது என்பிஆர்டி மீட்டிங் அப்படி சொல்லிவிட்டு ஒரு மீட்டிங் இருக்கும். இப்போ நம்ம குரூப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைகர் டீம் மீட்டிங் தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டைகர் டீம் மீட்டிங் தான் டைப் பண்ண போகிறேன். டைகர் டீம் மீட்டிங், டைகர் டீம் மீட்டிங் இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த சிம்பிள் ஒன்று இருக்கு இல்லையா டைகர், அதையே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டேட்டுன்றது வந்து கரெக்டாக அன்றைய டேட் அன்றைக்கி காமிக்கும், அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரம் டூ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் இந்த ஃப்ரம்மை என்ன பண்ண போகிறேன்னா டச் பண்ண போகிறேன். ஃப்ரம்மை டச் பண்ண உடனே எனக்கு இப்படி தான் வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைம் செட் பண்ண போகிறேன். இப்போது எனக்கு 6:20, எனக்கு 6:20க்கு தான் எனக்கு வந்துட்டு மீட்டிங். ஸோ 6:20 வந்துட்டு ஃப்ரம்மில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 6:20 கொடுத்தாச்சு. இப்போ ஏஎம்மா பிஎம்மான்னு இருக்குது பாருங்கள். இப்போது இங்கே பிஎம் கரெக்டாக வெளிச்சமாக இருக்குது. இப்போ நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஏஎம் நல்லா வெளிச்சமாக இருக்குது, பிஎம் கம்மியாக இருக்குது. இப்போ பிஎம் நல்லா வெளிச்சமாக இருக்குது. இப்போ பிஎம் தான் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீட் மோர் தென் 40 minutes, 40 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குது. அப்படி ஓகே அப்கிரேட் நவ் அப்படின்னு கொடுத்தனா என்ன ஆகுனா நம்ம பைசா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாட் நவ், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டூவில் நான் செலக்ட் பண்ணுறேன். டூவில் செலக்ட் பண்ணி அகெயின் 6:20 கொடுத்தோம் இல்லையா ஸ்டார்டிங், அப்போது எண்டு வந்து 7 o'clock அப்படின்னு கொடுத்து திரும்பவும் செட் பண்ணுறேன். நான் செட் பண்ணிவிட்டு திரும்பவும் எனக்கு வந்துட்டு நாட் நவுன்னு கொடுக்குறேன். அப்கிரேட் வேணாம், நாட் நவ், அவ்வளோதான். நம்ம ஃப்ரம் அண்ட் டூவை மட்டும்தான் இங்கே சரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே மேலே டைகர் டீம் மீட்டிங் அப்படின்றது கொடுத்துட்டோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டன் கொடுக்குறேன். டன் கொடுத்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சேவ் பண்ண போகிறோம். ஸோ சேவ் பண்ண உடனே எனக்கு எப்படி காமிக்குது பாருங்கள், இப்படி தான் காமிக்குமே. ஸ்டார்ட், சாட், ஆட் டு கேலண்டர், இன்வைட் அண்ட் டெலீட் இப்படி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அகெயின் எடிட் கொடுக்கணும். இங்கே மேலே இருக்குது பாருங்கள், நான் எடிட் கொடுக்குறேன். இப்போ எடிட் கொடுத்த உடனே அகெயின் எனக்கு இப்படி தான் வரும். இதில் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. திரும்பவும் டன் கொடுங்க. இப்போ நான் டன் கொடுத்துட்டேன். இப்போது பாருங்கள், இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் இன்வைட்டீஸ் விஐஏன்னு சொல்லி கொடுத்துருக்கா, இதில் ஜிமெயில் கொடுக்க போகிறேன். ஸோ ஜிமெயில் கொடுத்த உடனே எனக்கு இப்படி தான் வரும். ஸோ இது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ எங்கேருந்து செலக்ட் பண்ணணும், இந்த ஜூம் மீட்டிங்கில் இருந்தால் நோ, இந்த டாபிக் இருக்கு இல்லையா இதுலேருந்து தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்தா இப்படி வந்து நிற்கும். இந்த கீழே அந்த இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக கீழே வரைக்கும் ஃபுல்லாக கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், கீழே அடுத்து வேறு எதுவுமே லெட்டர்ஸ் இல்லை. ஸோ ஃபைனல் நம்ம கண்டிப்பாக கரெக்டாக முழுசாக கொண்டு வந்துட்டோம். இப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோன்னா காப்பி தான் கொடுக்கணும், கட் கொடுத்துடாதீங்க. திடீர்னு எரேசனாலும் ஆகிடும், மேபி மிஸ் பண்ணிடுவோம். ஸோ காப்பின்னு கொடுத்தா மிஸ் பண்ணாலும் அகெயின் திரும்ப வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், காப்பின்னு கொடுத்துட்டேன். காப்பி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே நம்மளோட வாட்ஸ்அப்புக்குள்ளே இப்போ நம்ம வந்துட போகிறோம். இப்போ நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துட்டோம். வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் இப்போது காப்பி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன்.
பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாஸ்கோடுன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஒன்றும் பண்ணாமல் கீழே கொஞ்சம் வந்துடுங்க, ஒரு ஸ்பேஸ் விட்டு வந்து இப்போது நான் டைப் பண்ண போகிறேன்னா ஹோஸ்ட் டைப் பண்ண போகிறேன். இப்போ நான் ஹோஸ்ட் டைப் பண்ணியாச்சு. இப்போ யார் இந்த இடத்துல ஹோஸ்ட் கொடுக்குறது, யார் இப்போ மீட்டிங் எடுக்கிறாங்க அவங்கள தான் நம்ம வந்துட்டு அவங்களோட நேம் தான் நான் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய நேம் தான் நான் டைப் பண்ண போகிறேன். பிரான்ச் டைரக்டர் ரஞ்சனி ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ரஞ்சனி ஜார்ஜ். நெக்ஸ்ட் வந்துட்டு என்விஆர்டி அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும்னா டைப் பண்ணி ஆகணும். என்விஆர்டி நியூ வெஸ்டேஜ் ரிவர் டீம் அப்படின்றத நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ பிரான்ச் டைரக்டர் ரஞ்சனி ஜார்ஜ் என்விஆர்டி அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ எல்லாமுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து நான் இதை போல்டில் கொடுக்கணும், நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி போல்டில் கொடுக்க போகிறேன். ஸோ எங்கே போல்டு இருக்குது பாருங்களா, அது கிளிக் பண்ணி டச் பண்ண உடனே போல்டு. இப்போ உங்களுக்கு தெரியும் மற்ற வேர்ட்ஸுக்கும் இந்த வேர்ட்ஸுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து அதே மாதிரியே கடைசியாக இருக்கிற ஹோஸ்ட்டும் அதே மாதிரியே நான் பண்ண போகிறேன்னா போல்டில் கொடுக்க போகிறேன். யார் எடுக்க போகிறாங்க அப்படின்றது நல்லா கிளியராக தெளிவாக தெரியும். இது மாதிரி தனித்தனியாக கொடுக்கணும். நான் ஒட்டு மொத்தமாக கொடுத்ததுனால எனக்கு போல்டு வரல. ஸோ அகெயின் நான் தனித்தனியாக அதை பாருங்கள், தனித்தனியாக செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போ எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓகே கொடுக்க போகிறேன். சென்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் சென்ட் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்களா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துடுச்சு எனக்கு. இப்போ நான் என்ன பண்ணலாம், அச்சோ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேனே, அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் இதை லாங் ப்ரெஸ் கொடுத்து இந்த 3 டாட் இருக்கு இல்லையா ரைட் சைடில், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணால் இப்படி தான் எனக்கு வரும். இதில் வந்துட்டு 4th ஒன் எடிட்டுன்னு இருக்கு இல்லையா, அது நம்ம என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ண போகிறோம். இது மற்ற எதுவுமே வேண்டாம். வெரிஃபை செக்யூரிட்டி கோடு, இன்ஃபோ, அதை இன்ஃபர்மேஷன், காப்பி, பின் அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்ல. எடிட் மட்டும் 4th ஒன், இந்த 4th ஒன்னை கிளிக் பண்ணுறோம். அகெயின் திரும்பவும் நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அதெல்லாம் வந்துடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்றும் மிஸ்டேக் பண்ணல, பட் ஒரு வேளை பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். இப்போது ஒன்றுமே பண்ணலை, பட் சும்மா அப்படி ஓகே ஒரு டாட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் சும்மா. இப்போ நான் மிஸ்டேக்கை வந்து சரி பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுறேன். சென்ட் ஆயிடுச்சு. ஆனால் கீழே எனக்கு வந்துட்டு எடிட்டர்னு காமிக்கும். அப்போ நம்ம மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் லீடர்ஸ். இதுதான் வந்துட்டு லிங்க் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் நான் சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னும் டவுட்டாக இருந்தால் சொல்லுங்கள், அகைன் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ லீடர்ஸ். விஷ் யூ வெல்த்.